நிறைய விஷயங்களை செய்ய வைப்பாரு. அலுவலகம் புதுசா தொடங்குறதா இருக்கட்டும், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா இருக்கட்டும், வெளிநாட்டு பயணமா இருக்கட்டும், வெளிநாட்டில் வாழக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு, கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு, அதே மாதிரி பேய் படம் பாக்குறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அந்த வக்ர காலத்தை சும்மா அடிச்சு தூக்கும். வக்ரம் ஜன ஜாதகத்துல யாருக்கெல்லாம் குரு வக்ரமா இருக்கிறார்களோ அவங்களாம் பேய் பட ரசிகர்கள், கிரைம் அந்த மாதிரி கிரைம் ரசிகர்களா இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அது கொஞ்சம் ஹிட் அடிக்கும். அந்த மாதிரி இந்த குரு வக்ர காலம் என்பது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் விரய குருவாக வந்த குரு பகவான் வக்ரமாகும் போது விரய செலவை குறைத்து சுப செலவை கொடுப்பார். திடீர்னு ஒரு சிலருக்கு லாட்டரி சீட்ல கூட ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிடும், திடீர்னு பல்கா ஒரு அமௌண்ட் பாத்துருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் ரொம்ப வருஷமா விற்காத ஒரு நிலம் கூட வித்து அவங்க கைக்கு வந்துடும், ரொம்ப வருஷமா வராத தொகை கூட அவங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் தான் இந்த மிதுன ராசிக்கு இந்த வக்ர காலம். இதுல நடுவுல பாத்தீங்கன்னா சனி வக்ரமாகி சில தொந்தரவுகள்லாம் கொடுக்க தான் செய்வார். அவர்